ஒரு அழகான நந்தவனத்தில் வானத்திலிருந்து வந்த ஒரு தேவதை விலங்குகளோடும் பறவைகளோடும் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்தாள். அவள் அழகு மடர்களையும் மயக்கும் அளவிற்கு இருந்தது. அப்படியே தினமும் பூலோகத்திற்கு வந்து அந்த நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பாள். அந்த நந்தவனம் சாதாரண இடமல்ல, மனித உலகத்துக்கும் தேவலோகத்துக்கும் இடையே இணைக்கும் ஒரு மாய எல்லை. அங்கே சுற்றி திரிந்த ஒரு அழகான மான் இருந்தது. அது சாதாரண மான் அல்ல, தேவதை விரும்பினால் மட்டுமே மனிதரை அவளிடம் அழைத்து செல்லும் மாய காவலன். அந்த நந்தவனத்திற்கு அப்பால் ஒரு பெரிய அரண்மனை இருந்தது. அங்கே ஒரு அழகான இளவரசன் வாழ்ந்து வந்தான். வேட்டையாடுவது அவனுக்கு பிடித்த பொழுதுபோக்கு. ஒரு நாள் தன் 2 காவலர்களுடன் வேட்டைக்காக காடு வந்திருந்தான். அப்போது அவன் கண்களில் அந்த அபூர்வமான மான் பட்டது. இதுவரை பார்த்த மான்களை விட அது மிகவும் அழகாக தோன்றியது. அதன் வடிவம் அவன் மனதை கொள்ளை கொண்டது. உடனே வெள்ளை கொண்டு தாக்க முயன்றான். ஆனால் அந்த மான் எந்த பயமும் இல்லாமல் தப்பித்து ஓடிவிட்டது. அதை தேடிக்கொண்டு வர காவலர்களை அனுப்பி இளவரசன் பணியாக காடு முழுக்க தேடி அலைந்தான். திடீரென அந்த மான் அவன் முன் நின்றது. அதை பிடிக்க முயன்றான். அது மீண்டும் ஓடியது. அதைத் தொடர்ந்து இளவரசனும் ஓடினான். ஒரு இடத்தில் அந்த மான் நின்றது. இளவரசன் அந்த இடத்தை அடைந்ததும் அந்த மான் மாயமாக மறைந்தது. காடு முழுவதும் ஆழ்ந்த அமைதி. அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய குரல், கேட்பதற்கு மிகவும் இனிமையான குரல். அந்த குரல் வரும் திசை நோக்கி பார்த்த இளவரசன் மெய் சிலிர்த்து நின்றான். அங்கே அந்த தேவதை. அவளின் அழகில் மயங்கியவன் அப்படியே நின்றுவிட்டான். இவளைப் போல ஒரு பெண் என் வாழ்க்கை துணையாக இருந்தால் என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று மனதில் நினைத்தான். ஏய் பெண்ணே, இந்த நந்தவனத்தில் தனியாக என்ன செய்கிறாய்? அதே கேள்வியை நானும் உன்னிடம் கேட்க நினைத்தேன். நீ இங்கே தனியாக என்ன செய்கிறாய்? உன் போன்ற ஒரு அழகான மான் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டது. அதை தேடி வந்தேன். ஆனால் அந்த மானின் ஒட்டுமொத்த அழகையும் ஒரு சேர கொண்ட உன்னை கண்டேன். தேன் போன்ற வார்த்தைகள் பேசி மயக்கும் மன்மதனை நான் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். அந்த நிமிடம் கண்ணோடு கண் இணைந்து இருவரும் காதலில் விழுந்தனர். நேரம் எப்படி போனது இருவருக்கும் தெரியவில்லை. திடீரென காவலர்களின் குரல் சத்தம் கேட்டது. இளவரசன் திடுக்கிட்டு, நாளை மீண்டும் வருகிறேன், நீ இதே இடத்தில் இருப்பாயா என்றான். தேவதை எதுவும் பேசவில்லை. அந்த பிரிவு அவளுக்குள் ஒரு ஏக்கத்தை விதைத்தது. அந்த இரவு தேவலோகம் திரும்பினாள். அவள் கண்களில் கண்ணீர். தேவலோக விதி அவளிடம் சொன்னது, மனிதனுடன் சேர்ந்து வாழ உனக்கு அனுமதியில்லை. நீ திரும்பச் சென்றால் அவன் வாழ்க்கை நிற்கும். அவள் புரிந்து கொண்டாள். சில காதல்கள் சேர்வதற்காக அல்ல, வாழ்க்கையை அழகாக்குவதற்காக. அதனால்தான் மறுநாள் அவள் வரவில்லை. அந்த இரவு இளவரசனுக்கு தூக்கம் வரவில்லை. அவளின் நினைவு அவனை விடியல் வரை விட்டுச் செல்லவில்லை. அடுத்த நாள் காவலர்களை அழைக்காமல் தனியாக நந்தவனத்திற்குச் சென்றான். அவள் வரவில்லை. நாட்கள் மாதங்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் அவளின் வருகையை எதிர்பார்த்து அதே நந்தவனத்திற்குச் சென்றான். இதை கவனித்த ராஜாவும் ராணியும் ஒரு முடிவுக்கு வந்தனர். இளவரசனுக்கு கல்யாண வயது வந்துவிட்டது. பெண் பார்க்கச் சென்றனர். அங்கே நந்தவனத்தில் பார்த்த தேவதை போலவே ஒரு பெண். இளவரசன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். திருமணம் மிக விமர்சையாக நடந்தது. முதல் இரவில் அவளை அருகில் அமர வைத்து ஆர்வமாக கேட்டான். என்னை உனக்கு நினைவிருக்கா? நாம் நந்தவனத்தில் சந்தித்தோமே. அவள் அமைதியாக சொன்னாள். நந்தவனமா? நான் அரண்மனையை விட்டு ஒருபோதும் வெளியே சென்றதே இல்லை. அந்த வார்த்தைகள் இளவரசனின் மனதை உடைத்தன. நாட்கள் சென்றன. அவனின் மனைவி தேவதை அல்ல, ஆனால் தேவதை விட்டுச் சென்ற அந்த காதலின் நிழல். அவளின் சிரிப்பு, அவளின் அமைதி, அவளின் கருணை, அவை அனைத்தும் தேவதை நினைவூட்டின. அவனும் அவளை மனமாற நேசிக்க ஆரம்பித்தான். 2 குழந்தைகள் பிறந்தன. நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தான். மக்களை செழிப்புடன் வாழ வைத்தான். அவன் அரசனாக முடிசூட்டப்பட்டான். ஆனால் அந்த நந்தவன தேவதையின் அழகான நினைவு அவன் மனதை இறுதி வரை விட்டு நீங்கவில்லை. நம் வாழ்க்கையில் சில மனிதர்கள் நமக்காக அல்ல, நம்மை மாற்றுவதற்காக வருவார்கள். அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் அவர்கள் தந்த அழகு நம் வாழ்நாளின் இறுதி வரை நம்முள் வாழ்ந்து கொண்டே இருக்கும்.